ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோகனின் மாங்காவோட சாப்டர் 122 பார்க்க போறோம். போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். உருமாவோட பேக்கை செக் பண்ணியிருப்பா கவானா. அப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பொருள் விழுந்திருக்கும் இல்லையா? பார்த்தா அது எதுவும் இல்ல. ஷுன்னோட தாத்தா கடைசியா ஷுன்னுக்காக ஒன்று விட்டுட்டு போயிருப்பார் இல்லையா? அவர் கூட எப்பவுமே அந்த பாக்கெட் நைஃப் அதுதான் இங்க விழுந்து கிடக்கும். கவானா அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பா. இந்த இடத்துல நர்ஸ் அண்ட் பிகினி மாடல்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. பாக்கெட் நைஃபை பார்த்துட்டு இது என்னது, இது ஷுன்னுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான யோசிப்பா. அதை கையில எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே கையில எடுத்து வச்சுக்கலான்பா. மச்சு மட்டும் சரி புரிஞ்சதுன்பா. இதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா ஹனோக்கா இல்ல எதுவும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் ஹனோக்காவும் கவானாவும் மட்டும்தான் சூட்கேசஸ் ஒவ்வொன்னா திறந்து உள்ள இருக்குன்னு பாப்பாங்க. கவானா மட்சுமோட்டோ நீ சும்மா பார்த்துட்டு இருக்க பல ஹெல்ப் பண்ணலாம்லன்பா. ஹனோக்கா எமர்ஜென்சிக்காக தானே நம்ம இந்த விஷயத்த பண்றோம், இது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு மட்சுமோட்டோவை பார்த்துட்டு நம்ம எல்லாம் பார்க்க திருடங்க மாதிரியா இருக்கும்னு கேட்பா. மட்சுமோட்டோ கதவு கிட்ட போயிருப்பான். திடீர்னு திரும்பி பார்த்து ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிப்பான். நமக்கே லைட்டா ஜெர்க் ஆகும். கவானாக்கு லைட்டா வேர்த்திருக்கும், ஏதோ டவுட் பண்ற போல இருக்கும். ஹனோக்கா மட்சுமோட்டோ என்னாச்சுன்னு கேட்பா. திடீர்னு பார்த்து அவன் கதவு லாக் பண்ணுவான். கவானா மட்சுமோட்டோ என்ன பண்றீன்பா. மட்சுமோட்டோ டக்குன்னு இப்ப பண்றான்பா. இந்த இடத்துல ஒரு வேர்ட் கிரியேச்சர் அப்படியே டக்குன்னு பாஞ்சு வர போல இருக்கும் கவானாவை நோக்கி. கவானா அதை பார்த்து ஷாக் ஆயிருப்பா. வந்தவன் அவன் மேல ஏறி உட்காந்துருப்பான். கவானா ஐயோன்னு கத்துவா. இப்பதான் முன்னால இருக்க பர்சனை நோட் பண்ணிட்டு மோச்சிசுகி நீ ஏன்பா. மாட்சுமோட்டோ ஹனோக்காவை வந்து பிடிச்சிட்டு நான் இவட பிடிச்சிக்கிட்டேன்பா. ஹனோக்கா இப்படி பண்ணாத நிறுத்துன்பா. மாட்சுமோட்டோ இருந்துட்டு இப்ப நம்ம ஒரு நர்ஸையும் பிக்கினி மாடலையும் பண்ண போறோம்பா. கவானா மோச்சிசுகி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவா. மோச்சிசுகி ஒரு கட்டத்துக்கு மேல முன்னால கத்தி நீட்டிட்டு இங்க பாருங்க ரெண்டு பேருமே அசையக்கூடாதுன்பா. கவானா அதை பார்த்து ஸ்டன் ஆயிருப்பா. மோச்சிசுகி பைத்தியம் முடிச்ச மாதிரி இத்தனை காலமா என்ன அதை வச்சு ஃபன் பண்ணிட்டானுங்க. இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்ததே இல்ல. எல்லாரும் என்ன விர்ஜின்னு கூப்பிடுவாங்க. என்ன விர்ஜின்னு கூப்பிட்டு கடுப்பேத்துவானுங்க. இதுதான் எனக்கான செல்ஃப் ரெவல்யூஷன் பா. கவனம் ஒன்னும் புரியாம முடிப்பா. மோச்சிசுகி ஒரு மாதிரி கிரீப்பியான லுக்கோட இப்ப நான் ஒரு பொண்ணோட ஒன்னா இருந்தா போதும், நான் எனக்கான செல்ஃப் ரெவல்யூஷன் அடைஞ்சிருவேன் பா. இது கொஞ்சம் கேவலமா இருக்குல்லன்னு பா. கவனம் ஒன்னும் புரியாம முடிப்பா. இந்த பக்கம் சைட்ல இருந்து ஹனோக்கா கத்துற போல சவுண்ட் கேட்கும். கவானா அவளுக்கு என்னாச்சுன்னு திரும்பி பாப்பா. பார்த்தா அந்த பக்கம் மாட்சுமோட்டோ ஹனோக்காவோட துணியை பாதி லிஃப்ட் பண்ணிட்டு ரொம்ப கேவலமான விஷயங்கள் பண்ணுவான். ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே மோச்சிசுகி ரெண்டு பேருக்கு டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுகளை மாத்திக்கலான்னு பா. ஹனோக்கா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவா. கவானா அதை பார்த்துட்டு டே நிறுத்துங்கடான்னு கத்துவா. ஹனோக்கான்ட்டு கத்தும் போது இப்பதான் சைட்ல பாப்பா. பார்த்தா இந்த பக்கம் மோச்சிசுகி கவானா கிட்ட தப்பா நடந்துக்கலான்னு பாப்பா. அவளோட தொடையில கை வச்சுட்டு நீ நல்லாவே இருக்கீன்பா. கவானா ஸ்ட்ரகிள் ஆவா. மோச்சிசுகி திரும்ப அந்த ஷாப் ஆப்ஜெக்ட காமிச்சு நான் தான் நகரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இங்க பாரு இப்ப மட்டும் நீ அசைஞ்ச நானே உன்னை குத்தி கொள்ள வேண்டியது வரும்பா. இதுக்கு அடுத்து ரொம்பவுமே டர்ட்டியான விஷயங்கள் தான் பண்ண பாப்பான். இங்க பாரு நீ நகரலினாலும் என்கிட்ட இருக்க வேற ஒண்ணு வச்சு குத்துவன்பா. கவானாக்கு இவன் எதை மீன் பண்றான்னு தெரிஞ்சிரும். இல்லன்ட்டு இது மட்டும் இப்ப எனக்கு இப்படி நடந்தா இவன் தான்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிரீப் ஃபீல்ல இருப்பா கவானா. இப்பதான் கவானா அவ கையில இருக்க பாக்கெட் நைஃபை நோட் பண்ணுவா. இது என்ன கிரிப் பண்ணிட்டு உள்ள இருக்க கத்தியை நோட் பண்ணிருப்பா. அவன் ஒரு மாதிரி வரும்போது மோச்சிசுகின்னு கூப்பிடுவா. அவன் என்னன்ட்டு இப்படி முன்னால பாக்குறப்ப கவானா அவன் மூஞ்சிலே ஒரு கோட்டை போட்டு விட்டுருவா. மோச்சிசுகி பயங்கரமா வலியில அலற ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல கவானா கையில இருக்க ரத்தக்கரையோட இருக்க கத்தியை பார்த்துட்டு மாட்சுமோட்டோ ஹனோக்காவை அப்படியே விட்டுருவான். என்னடா உனக்கு ஒரு கோடு கிளிக்கணுமா, உங்களுக்கு மரியாதையா அந்த பொண்ணு போக விடுறான்பா. பயவுல அலறிட்டு விட்டுருப்பான். எப்படியும் சகியை கூப்பிட்டு தப்பிச்சிருப்பா கவானா. இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வழியா ஓடும் போது கவானா அவனுங்களுமா இப்படி பண்ணுவாங்கன்பா. ஹனோக்கா இந்த இடத்துல யாரையுமே நம்ப முடியாது போலன்ட்டு இப்ப மட்டும் நம்ம சுண்ண காப்பாத்தாம போயிட்டா கண்டிப்பா நம்மள அசால்ட்டா புடிச்சு கொன்றுவாங்கன்பா. கவனா நமக்கு ஒன்னும் ஆகாதுன்பா. திரும்ப நமக்கு ஒன்னும் ஆகாதுன்பா. பட் அவளுக்கே கண்ணு கலங்கிதான் இருக்கும். இந்த இடத்துல வச்சு நான் இப்ப அழுதக்கூடாது. இப்ப மட்டும் நான் அழுதா எல்லாமே முடிஞ்சிரும். சுன் ரொம்ப நன்றி, நீ தான் என்ன காப்பாத்திருக்க. இங்க பாரு எங்க இருந்தாலும் அப்படியே இரு, கண்டிப்பா நாங்க உன்னை காப்பாத்துவோம் திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறம் வானம் இருளாகிறத காட்டுவாங்க. இந்த ஐலாண்டுக்கு புதுசா ஏதோ ஒரு படகு வந்த போல இருக்கும். அங்க யாருக்கு என்ன எதுங்கிறதெல்லாம் விசிபிளா காட்ட மாட்டாங்க, படகு மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்தோட கிளிஃப்ல யாரும் கை வைக்கிற போல மட்டும் தான் இருக்கும். பார்த்தா வந்த பர்சன் மேலே ஏறி வந்திருப்பான். அவன் யார் என்னங்கிறத தெளிவா காட்ட மாட்டாங்க. இதோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சுன்பா. இந்த இடத்துல வச்சு இருள் மேகங்கள் சூழும் பொழுது ஒரு நிழல் பயமுறுத்தும்படியா வருதாங்கிற கேள்வியோட இந்த இடத்துல தொடரம்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. வந்த பர்சன் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லனா வேற ஏதாவது புது கேரக்டரா? வந்தவன் சுண்ணு காப்பாத்துறதுக்கு வந்திருக்கானா, இல்ல சுண்ணுக்கு இன்னுமே நிறைய பிரச்சனைகள் வரப்போதான்ங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட விடுறேன். கமெண்ட் செக்ஷன்ல இந்த கேள்விகளுக்கான பதில சொல்லிட்டு போங்க. ஜூஜிகா நோ ரோகனின் மாங்காவோட சாப்டர் 123 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல கவானாவையும் ஹனோக்காவையும் காட்டுவாங்க. ரெண்டு பேருமே ஃபாஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் நடந்து வருவாங்க. கவானா
கவானாவுக்கு பயங்கரமா வெறுத்திருக்கும். எப்படியோ அந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு வந்தோன்ட்டு அப்படியே மேல அந்த வானத்தை பார்த்துட்டு வானம் ரொம்பவும் இருளாகுதுன்பா. ஹனவோக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியும்பா. கவானாவுக்கு இந்த இடத்துல என்ன பேசுறதுமே தெரியாம முழிப்பா. இந்த இடத்துல கவானா முன்னால எதையோ பார்த்து ஷாக் ஆயிருப்பா. இந்த இடத்துல வச்சு கோயிங் டு பி கில்டுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. பார்த்தா கவானா தூரத்துல ஒரு லைட் எரியத பாப்பா. என்ன இந்த நடுக்காட்டுக்குள்ள லைட்டான்ட்டு முழிக்கும் போது ஹனவோக்காவும் வந்துட்டு என்னன்ட்டு பாப்பா. கவானா கொஞ்சம் கவனமா இருன்பா. திடீர்னு பார்த்தா கவானா எதையோ பார்த்து தகச்சு போய் நிப்பா. பார்த்தா அந்த லைட் வெளிச்சத்துல ஒரு உருவம் தெரியும். பார்த்தா வெளியே வரது ஆண்டோவா இருக்கும். மனசுக்குள்ள அது ஆண்டோ தானு யோசிப்பா. ஹனவோக்கா கவானா கிட்ட ஆண்டோ அங்க இருந்து வெளியே வரானா, கண்டிப்பா அங்கதாங்கும் போது கவானா இருந்துட்டு ஆமா சொன்ன அங்கதான் இருக்கணும்பா. இந்த இடத்துல வச்சு பெயிண்ட் ரூமோட என்ட்ரன்ஸை காட்டுவாங்க. ஆண்டோ கிளம்பி போறப்ப சைட்ல பொண்ணு 2 பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க. அவனோட ரேடியோ டிவைஸ் அலர்ட் கொடுக்கும். கவானா அந்த இடத்துல கையில வாய் வச்சிருப்பா. கவானா இதுக்காக எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்குறானா, ஆண்டோவோட கை பூராமே ரத்தமா இருக்கும். கவானா அதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ள அதெல்லாம் சுன்னோட ரத்தமானு யோசிப்பா. அந்த பக்கம் ஆண்டோவுக்கு கான்டாக்ட் பண்ணது குருசுவா இருப்பான். பார்த்தா அந்த இடத்துல வச்சு ஆண்டோ ஒரு மாஷனோட மரணத்தை ஸ்டாப் பண்ணிட்டுல இருக்க முடியாது, நானே அதை டீல் பண்ணிக்கிறேன். ஆமா அதேதான், என்னால இதுக்கு மேல என்ன கட்டுப்படுத்திக்க முடியலன்பா. இந்த விஷயங்களை கேட்ட 2 பொண்ணுகளுமே ஷாக்கா இருப்பாங்க. ஆண்டோ கிளம்பும் போது இறுதிக்கட்ட விஷயம் ஆரம்பிக்க போதுன்பா. ஒன்ஸ் ஆண்டோ அந்த பக்கம் போனதை பார்த்ததுமே ஹனவோக்கா இருந்துட்டு நான் அங்க போறேன்பா. கவானா பார்க்க போன சுத்து வட்டாரத்துல யாரும் இல்ல போலன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி உள்ள போலான்னு பாப்பாங்க. கவானா மனசுக்குள்ள அங்க மட்டும் ஆண்டோ இல்லைனா கண்டிப்பா உருமாவை காப்பாத்துறதுக்கு இது மட்டும் தான் நம்மளோட ஒரே வழின்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் குருசுவை கட்டுவாங்க. அவனோட பர்சனல் ஸ்பேஸ்ல இருப்பான். ஒன்ஸ் ரேடியோ கட் பண்ணிட்டு கீழே வச்சதும் பார்க்க போனா மிடோரி ரொம்பவுமே ஃபன் பண்ணுவான் போலன்ட்டு அவனோட பார்வை அப்படியே கீழே போகும். பார்த்தா அவனோட கலெக்ஷன்ல இருக்க ஒரு கையை கையிலேயே வச்சிருப்பான். சில பொண்ணுங்க ரொம்பவுமே பயந்து போயிருக்க போல போட்டோஸ்லாம் இருக்கும். அவங்களோட போட்டோஸை தொட்டு பார்த்துட்டு அந்த கையை வச்சுட்டு கண்ட வேலை பார்ப்பான். நானும் கொஞ்சம் ஃபன் பண்ணணும், என்னாலையும் காத்துட்டு இருக்க முடியலன்பான். இந்த இடத்துல வச்சு இந்த ரூம் கதவை யாரோ தட்டுற போல இருக்கும். ஒரு சுக்கொன்னும் புரியாது. டே எவன்டா அதுன்ட்டு வந்து பாப்பான். இதுக்கப்புறம் காட்டுக்கு வெளியே காட்டுவாங்க. ஹனவோக்காவும் கவானாவும் மூச்சு வாங்கிட்டு நிப்பாங்க. சக்கி இருந்துட்டு இது இங்கனாவது இருக்கான்னு கேப்பா. கவானா இல்லன்பா. இந்த இடத்துல வச்சு கரண்ட் லொகேஷனை காட்டுவாங்க. கவானாவும் ஹனவோக்காவும் இந்த பக்கம் இருக்காங்கன்னா ஒருமா இந்த இடத்துல இருக்காங்கிற மாதிரி பின் பாயிண்ட் பண்ண போல காட்டுவாங்க. கவானா இந்த இடம் இல்லைன்னா கண்டிப்பா கொகையா தான் இருக்கணும். நம்ம அந்த கொகையை தேடி தானே அலைஞ்சோம். ஆனா அதை சுத்தி பாறைகள் சூழப்பட்டிருந்தா அப்புறம் எந்த ஒரு ஜன்னல்களும் இல்லைனா அப்புறம் அது ஒரு வேலை சுண்ணா நெருங்கி போறக்கான ஒரே ஒரு ரூட்டா இருந்தா அப்புறம் நம்ம அதை கண்டே பிடிச்சாலும் அந்த கேட்ஸை நீக்கிறக்கான சாவிகள் நம்ம கிட்ட இல்ல. அதால நம்மளால முன்னேறி செல்ல முடியாது. கண்டிப்பா உருமா ஷுனா ரொம்ப தூரம் தள்ளிதான் வச்சிருக்கணும்ட்டு ஷுன்னுட்டு உருமாவோட சிரிச்ச முகத்தை நினைச்சு பார்த்துட்டு ஆண்டோவோட கைகள்ல அவனோட ரத்தம் இருக்கும் இல்லையா, அதை யோசிச்சு டக்குன்னு அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா. ஹனவோக்கா கவானான்னு கூப்பிடுவா. இங்க பாரு நம்ம சீக்கிரமா அவனை காப்பாத்தி ஆகணும்பா. கவானா கண்ணுல கண்ணீரோட ஷுன்னு கொல்ல போறாங்கன்ட்டு அழுவா. ஹனவோக்காவுக்கும் இந்த இடத்துல மனசு இருக்காது, கண் கலங்க ஆரம்பிச்சிருவா. கவானா ரொம்ப தேம்புவா. இதுக்கப்புறம் ஹனவோக்காவும் அப்படியே கீழே உட்காந்துருவா. கவானா மனசே இல்லாம அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்பா. இப்படி இந்த இடத்துல இந்த 2 பொண்ணுகளுமே அப்படியே ஹோப் விட்டு உட்காந்துட்டு இருக்க இடத்த காமிச்சு அப்படியே இருட்டுல இருந்து ஹேன்னு ஒரு சவுண்ட் வரதை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஹனவோக்காவும் கவானாவும் யாருன்ட்டு முழிப்பாங்க. வர பர்சன் ஏதோ பின்னால பெரிய லக்கேஜோட வர போல இருக்கும். இந்த இடத்துல ஆல்ரெடி இவங்க இருக்க குழப்பத்துல ஒரு நிழல் உருவம் அவங்களை அப்ரோச் ஆகுதுங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. ஜூஜிகா நோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 124 பார்க்க போறோம். லாஸ்ட் சாப்டர்லயே ஏதோ ஒரு நிழல் உருவம் வர போல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பக்கம் வந்து ஹேன்னு சவுண்ட் வந்திருக்கும். கவானாவும் ஹனவோக்காவும் யாருன்னு புரியாம முழிப்பாங்க. ஹனவோக்கா யார் அதுன்னு கேப்பா. வந்த உருவம் வந்துட்டு கவானா சான் அப்படிங்கும். ஹனவோக்கா ஹேண்ட் கவானாவை பாப்பா. கவானா யாருன்னு புரியாம தான் பார்த்துட்டு இருக்க போல இருக்கும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தா ஆண்ட் வாய பொழந்திருப்பா. இந்த இடத்துல ஐ மேட் இட்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. பார்த்தா அத்தாச்சோட லக்கேஜோட ஒரு உருவம் வந்த போல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல கிட்டாமி தான். கவானா டாக்டர் கிட்டாமிங்கவும் தலைவன் யோன்பா. தலைவன் ரொம்பவே சோர்ந்து போய் தான் வந்திருப்பான். இந்த இடத்துல பொண்ணுங்களோட காலு கடியில விழுந்துட்டு நான் சோர்ந்து போயிட்டேன்பா. ஹனவோக்கா இருந்துட்டு உனக்கு இவனை தெரியுமான்னு கேப்பா. கிட்டாமி உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கன்பா. கவானா யோ நீங்க என்ன பண்றேன்னு கேப்பா. கிட்டாமி என்னால எல்லாம் அப்படிலாம் சும்மாலாம் இருக்க முடியாது, அதனால நான் ஒருத்தர்கிட்ட இருந்து போட்டை வாங்கிட்டு வந்தாங்க பக்கத்துல இருந்துன்பா. பார்த்தா தலைவன் திருடிட்டு வந்திருப்பான். கிட்டாமி எப்படியோ நான் இங்க வந்துட்டேன், நான் அப்படியே இங்க வந்துட்டேங்கிறது சொல்லக்கூடாதுல, இதை வேற நம்ம திரும்ப கொண்டு போய் கொடுத்தாகணும் பாரு. டக்குன்னு கவானாவை பார்த்துட்டு இருக்கட்டும் கத்துவாரு. கவானாவே என்னன்னு புரியாம முழிப்பா. கிட்டாமி நான் ரிவெஞ்சுக்கான டைம்க்கு சரியா வந்துட்டேனான்னு கேட்பாரு. ஹனவோக்கா இது என்ன உங்களோட மோட்டிவேஷனான்னு கேட்பா. கவானா வந்துட்டு அதுதான், அதை பத்திங்கும் போது விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்ன போல காட்டியிருப்பாங்க. கிட்டாமி புரிஞ்சுது, கண்டிப்பா இது இக்கட்டான நிலைமை தான் பாரு. ஹனவோக்கா கண் கலங்கி கண்ணை தேய்ச்சிட்டு இருப்பா. கவானா அழுதே கண்ணா சவந்து போயிருப்பா. கிட்டாமி முன்னால இருக்க பாறை கிட்ட போயிட்டு அப்படின்னா ஷுன்னுங்க தான் இருக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த செவத்துக்கு அந்த பக்கமான்பாரு. கவானா ஆமான்பா. தலைவன் லைட்டா ஸ்மைல போட்டுட்டு அப்படின்னா வேலை சிம்பிள் தான்பா. தலைவன் தோச்சோட பேக்ல என்ன சும்மா வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா, ட்ரில்லிங் மிஷின் எடுத்து செவுத்த பொழந்துட்டு உள்ள போயிருப்பான். கிட்டாமி உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம செவுத்த பொழந்துகிட்டு வந்துட்டோம் பாரு. ஹனவோக்காவும் கவானாவும் ரொம்ப வேகமா உள்ள வந்திருப்பாங்க. கிட்டாமி நல்ல வேலையா நான் சில விஷயங்களை கொண்டு வந்தேன் பாரு. இப்பதான் ரூம் முழுக்க சுத்தி காட்டுவாங்க, பட் ரொம்பவுமே இருட்டா இருக்கும். கிட்டாமி இருந்துட்டு ஷுன்னிங்க தான் இருப்பானான்னு கேட்பாரு. கவானா இந்த இடம் ரொம்பவுமே இருட்டா இருக்குன்பா. கவானாவுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வரா நம்ம அந்த போன் கையில எடுத்து வச்சிருந்தமேன்ட்டு. இருங்க நம்ம போன்ல இருக்க லைட்டை யூஸ் பண்ணலான்ட்டு அவ போன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுவா.
பண்ணுவா. முன்னால இருக்க ஷுன்னோட நிலைமையை பார்த்துட்டு திகைச்சு போய் நிப்பா. உருமாவோட காலை மட்டும் தான் காட்டுவாங்க. அப்படியே ரத்தம் சொட்டிட்டு இருக்கும் தரையில. இதுக்கப்புறம் மிட்ல காட்டுவாங்க. ஏண்டோ சதையை ரொம்பவுமே கொடூரமா கிழிச்சு எடுத்திருப்பான் இல்லையா, அந்த இடத்த காட்டுவாங்க. அப்படியே ஹோல்ஸ் போட்டு வச்ச போல இருக்கும். இதுக்கப்புறம் முதுகு பகுதி காட்டுவாங்க. ரொம்பவுமே மோசமான நிலைமையில தொங்க விட்டு வச்சிருப்பான் உருமாவோட ஃபேஸ காட்டும் போதெல்லாம் கையை மேல கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அங்க இருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்தம் இருக்க போலதான் இருக்கும். கவானா அதை பார்த்து அலறிட்டு, டாக்டர் கிட்டாமி நம்ம அவனை சீக்கிரமா கீழே இறக்கணும்பா. கிட்டாமியும் ஒரு மாதிரி பேனிக் ஆயிருப்பாரு. ஆமா இருன்ட்டு தலைவன் கட்டிங் பிளேட் கொண்டு வந்திருப்பாப்ல. ஒரு மாவை கட்டி போட்டிருக்க செயினை கட் பண்ணி விட்டுருவாரு. கவானா வந்துட்டு, ஷுன் பதில் சொல்லு. ஷுன், உனக்கு நான் பேசுறது கேக்குதான்பா. இப்பதான் உருமாவோட உடம்ப டீட்டெயிலா நோட் பண்ணுவா. அவளோட பார்வையே சொல்லும் அவ உருமாவோட நிலைமையை பார்த்து எவ்வளவு பேனிக் ஆகுறான்னு. தலைவனோட தோலை தொலை போட்ட மாதிரி ஏகப்பட்ட இடத்துல வெட்டி வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நகங்களை பூரா பேத்து எடுத்திருப்பான். தலைவனோட முகத்தை பாக்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவானா அந்த இடத்துல ஷுன்னுன்பா. தலைவன் லைட்டா இந்த இடத்துல கண்ணு முழிக்கிற போல இருக்கும். ஆனா ஓக்கா ஏன்ட்டு பாப்பா இந்த இடத்துல உருமா முழிச்சுக்கிட்டதை பார்த்துட்டு கவானா அவன் கண்ணு முழிச்சிட்டான்பா. கிட்டாமி இங்க பாரு அசையாம இருப்பாரு. தலைவன் ஆல்ரெடி எந்திரிச்சு உட்காந்துருப்பான். கிட்டாமி உருமாக்கு பக்கத்துல வந்திருப்பாரு. கவானா ஒன்னும் புரியாம முழிப்பா. டக்குன்னு பார்த்தா அவ கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கும். என்ன மன்னிச்சுக்க உருமான்ட்டு இருக்கமா போய் கட்டி பிடிச்சுப்பா. நான் இங்க லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கன்ட்டு அழுவா. உருமால ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருப்பான். ஆனா ஓக்காவும் இதை வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கப்ப கிட்டாமி இவனோட உடம்புல இருக்க காயங்களை பார்த்தாவே தெரியுது இது ரொம்ப மோசம். முதல் வேலையை உன்னை அந்த ஐலாண்ட்ல இருந்து கூட்டிட்டு போகணும். முதல்ல நீயா நிக்கிறபடி பார்க்கணும். இப்ப என்கிட்ட இருக்க போட்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்ணலாம், எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு பாரு. கவானா வந்துட்டு ஷுன்வா நம்ம அதையே பண்ணலான்பா. தலைமை அந்த இடத்துல அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு முன்னால நடந்து போவான். கிட்டாமியே ஒன்னும் புரியாம முழிப்பாரு. ஒருமா அடுத்த அடி எடுத்து வைக்கிறப்ப கவானா ஷுன் டே எங்கடா போறேன்பா. ஒருமா பெருசா கண்டுகிட்ட போல இருக்காது. டே வழி அந்த பக்கம்டான்ட்டு கூப்பிடுவாங்க. அவன் பாட்டுக்கு முன்னால போவான். கிட்டாமி அவன் தோல்ல கை வச்சுட்டு இங்க பாரு நில்லு. இந்த கண்டிஷன்ல நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியான்னு கேட்பாரு. ஒருமா கிட்டாமி கை வச்சிருக்காரு இல்லையா, அவர் கை மேல அவன் கையை வச்சுட்டு இங்க பாருங்க இன்னும் இல்ல நான் ஆண்டோவை இன்னும் கொல்லலான்பா. இந்த இடத்துல வச்சு உருமா பாக்குற பார்வையே அவ்வளவு இன்டென்ஸா இருக்கும். இந்த இடத்துல ஒரு துளி வெறுப்பும் கூட வீணாகாதுங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. ஒருமா இப்படி இருக்க நிலைமையில கண்டிப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை போக விடுவாங்களா மாட்டாங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.